வாங்க வாங்க மார்கழி மாதத்தோட இது நாளைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று தான் காலையில் வந்து ஆற்றோட ஒட்டி ஒரு கோயில் இருக்கும். காவேரிக்குன்னு தனியாக சிலை வச்சுருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு அப்புறம் அங்கே அரசமர பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆற்றுல கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தேன். மீன் பாருங்களேன், செம்ம சூப்பராக அவ்வளோ குட்டி குட்டி மீன் போய் நின்னாலே காலை கயமையா 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 கயமையான்னு கடிக்குது. சரியான கடி கடினா கடி, அப்படி ஒரு கடி கடிக்குது. ஏன் அப்படிங்கிற மாதிரி காலெல்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு கடிக்குது. மீன் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அதான் வந்து என் மாமியார் சொன்னிச்சு, டேமில் திறந்து விடுறப்ப மீன் வளர்த்துருப்பாங்க, இல்லை மீனோட திறந்து விட்டுருப்பாங்க, அதனால தான் இவ்வளோ மீன் வரும், இல்லைனா இவ்வளோ மீன்லாம் வராது அப்படின்னுச்சு. ஆக்சுவலாக முன்னாடியும் வந்து இந்தளவுக்குலாம் மீன் வராது. நாங்கள் சும்மா அங்கே தானே ஆடுவோம், இவ்வளோலாம் மீன் வராது. இப்போ தான் இவ்வளோ மீன் நிற்கிது. ஆனால் கூட்டம் கூட்டமாக மீன் வருது. செம்ம சூப்பராக இருந்தது. இன்னும் தீனியே போடலை, அதுக்கு தீனி போடாமையே இவ்வளோ மீன் நிற்கிது. தீனி போட்டால் எவ்வளோ மீன் நிற்குமோ அப்படி இருந்தது. இங்கே லைட்லாம் பாருங்களேன், காலையிலேயே எவ்வளோ லைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது காத்தால வந்து மார்கழி மாதத்து காலையில் 5 மணிக்கு அதுக்கே வந்து அவ்வளோ லைட் போட்டிருக்காங்க. எனக்கு லைட் வந்து தண்ணியில் அப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோ பிடிக்கும், ஏன்னே தெரியாது. அதே மாதிரி நிலா வந்து பார்த்துருக்கீங்களா தண்ணியில்? அவ்வளோ சூப்பராக ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுவும் அந்த ஓடுற ஆற்றுல நீங்கள் நிலா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அது கரை புரண்டு ஓடுற தண்ணியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கடல்லையும் போய் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கே போய் பாருங்கள். பௌர்ணமி அன்னைக்கு மேகம்லாம் இல்லாதப்போ, மேகம் தெளிவாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த நிலா வந்து அப்படி தெரியும். கடல் வெளிச்சத்துக்கு கடலுக்கே லைட்டு போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே கடல் வந்து தக்கன்னு மின்னுற மாதிரி இருக்கும். அப்படியே ஒயிட் மூன், லவ் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் மூன் டேலாம் நான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஜாலியாக அப்போ தான் தண்ணிக்குள்ளேயே இறங்கி உட்கார்றது. நீரியான குட்டி மாதிரி தண்ணியிலேயே உட்காந்து நிலா வேடிக்கை பார்த்துட்டு, கடலையும் வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மேலே ஏறி உட்காந்து கடலை வேடிக்கை பார்க்குறது. நிலா மேலே ஏறி வர்றதுக்கு முன்னாடி அந்த கீழே இருந்து அப்படி லைட்டாக ஏறும் பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடல் அலை அடிக்கிறதுக்கும் அந்த நிலா வெளிச்சத்துக்கு கடல் ஃபுல்லாக அப்படி ஃபோக்கஸ் லைட் அடித்து போட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ செம்மையாக இருக்கும், சான்ஸே இல்லை. நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி ஃபேமிலியோடு போய் பாருங்கள், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு தண்ணியில் ஃபீல் ஆகும்.